சென்னை முகப்பேரில் நடைபெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் சட்டப்பேரவை வைரவிழா கூட்டத்தில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். நீங்கள் தரக்கூடிய இந்த எழுச்சி, இந்த உணர்ச்சி, இதை காணுகிற நேரத்தில் எனக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறது என்று கேட்டால், நாம் தான் ஆட்சியில் இருக்கிறோமா, அதிமுக தான் ஆட்சியில் இருக்கிறதா? ஆட்சியில் இருந்துதான் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதல்ல, ஆட்சியிலிருந்துதான் மக்களை பற்றி கவலைப்பட வேண்டும் என்பதல்ல. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ கவலைப்படல, சிந்திக்கல. அதனால்தான் இன்றைக்கு மக்களிடத்தில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதுவும் இப்போ நடக்கிற இந்த கூட்டத்தொடர் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. இன்னும் 2 நாட்களில் முடிவடைய இருக்கிறது. ஜூலை 19 நிறைவு பெறவிருக்கிறது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்று விடுமுறை, நாளை விடுமுறை, நாளை மறுநாள் ஜனாதிபதிக்கு வாக்களிக்கணும், அதற்காக விடுமுறை. அதற்கு பிறகு 18, 19 ஆகிய தேதியில் 2 நாட்கள் நடைபெறவிருக்கிறது. இதற்கிடையில மக்களாக இருக்கக்கூடிய உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். நடந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பான வகையில் நாங்கள் பாராட்டக்கூடிய நிலையிலே மட்டுமல்ல, பொதுவான மக்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், என் பொதுமக்கள், ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக பாராட்ட மனசு இல்லை என்றாலும் தங்களுடைய உள்ளத்தால் எங்களிடத்திலே தனிப்பட்ட முறையிலே பேசுகிற போது குறிப்பிட்டு சொல்கிறார்கள், சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி கேட்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அந்த நிலையாக இருந்தாலும், மானிய கோரிக்கைகளை பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தாலும், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி சில பிரச்சனைகளை எழுப்புகிற அந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், நேரமில்லா நேரத்தில் பயன்படுத்தி அப்போது சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகிற அந்த பணிகளாக இருந்தாலும் மிக தெளிவாக, அதிலும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பழகன் அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கைகளை பேசினார். எப்பொழுதுமே அவர் பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு 5 நிமிடம் தான் பேச விடுவார்கள். அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவரை பேச விட்டதே இல்லை. பெரும்பாலும் வெளிநடப்பு செய்து விட்டு வரக்கூடிய நிலை, அல்லது அவர்கள் எங்களை வெளியேற்றுகிற நிலை, இதுதான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை அவர் பேசினார். அவர் ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலே பேசியிருந்தாலும் 50% தான் அவை குறிப்பில் இடம்பெற்றது, அது வேறு. ஆனால் சில விவரங்களை, சில பிரச்சனைகளை, சில குற்றச்சாட்டுக்களை அவர் ஒரு 50% சட்டமன்ற அவை குறிப்பில் பதிவு செய்யக்கூடிய நிலைகளை தன்னுடைய கருத்தை அங்கு எடுத்து பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உதகையில் இருக்கக்கூடிய கொடநாடு பங்களா, அந்த பங்களாவிலே தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அங்கு கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, மர்ம கொலைகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு பணியாற்றிய வாட்ச்மேன் கொலை செய்யப்படுகிறான், அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த ஊழியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னை முகப்பேரில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அப்போது இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களை பற்றி கவலை கொள்ளவில்லை என்றும், நடந்து வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் திமுகவின் பணி மிகச் சிறப்பாக இருந்ததாக அனைவரும் பாராட்டுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். அவர் பேசியதன் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.